கடந்த வாரம் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தில் காணப்பட்டு வந்த நிலையில் இந்த வாரம் அதாவது ஏப்ரல் 6 முதல் 11ஆம் தேதி வரை தங்கம் விலை உயருமா இல்லை குறையுமாங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2 வாரங்களாக தங்கத்தின் விலை நிலையாக இருந்தது நண்பர்களே. அதாவது 10 கிராமுக்கு சுமார் 1,49,650 ரூபாய் என்ற நேர்மறையான நிறைவடைந்தது. இது இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அதாவது 1.9% ஆதாயத்தை பிரதிபலித்தது. இந்த வாரத்தில் சில உறுதியற்ற நகர்வுகள் இருந்தபோதிலும் உலகளாவிய மற்றும் உள்நாட்டு காரணிகளின் ஆதரவுடன் ஒட்டுமொத்த போக்கு மீள்திறனை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறது. இப்படி ஒரு முக்கியமான வெப்சைட்டின் கீழ் கிடைத்துள்ள சமீபத்திய தரவுகளின்படி அனைத்து தூய்மை நிலைகளிலும் தங்கத்தின் விலைகள் முந்தைய அமர்வுடன் ஒப்பிடும்போது மாற்றமின்றி இருந்தன. இது சமீபத்திய ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு ஒரு இடைநிறுத்தத்தை குறிக்கிறது. தங்க போக்குகள் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் வழித்தோன்றல் சந்தையில் பல்வகை பண்டக பரிவர்த்தனை நிலையத்தில் தங்கத்தின் விலை வாராந்திர அடிப்படையில் 3.56% குறிப்பிடத்தக்க உயர்வை பதிவு செய்தது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான புவிசார் அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பான முதலீட்டுக்கான தேவையே இந்த ஏற்றத்திற்கு பெருமளவில் காரணமாக இருந்தது. இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரப்படுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கை குறித்து வெளியிட்ட அறிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்க டாலர் வலுப்பெற்றதாலும் எண்ணெய் விலைகள் உயர்ந்ததாலும் இந்த ஏற்றம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. இது பணவீக்கம் மற்றும் நீண்ட காலத்திற்கு வட்டி விகிதங்கள் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த புதிய கவலைகளுக்கு வழிவகுத்தது. இது பொதுவாக தங்கத்தின் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீதான கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வது மற்றும் போர் நிறுத்த கோரிக்கைகளுக்கு நிராகரிப்பது குறித்த ஈரானின் நிலைப்பாடு உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையை மேலும் அதிகரித்து தங்கத்திற்கான தேவையை பாதிக்காமல் தக்க வைத்தது. சுவாரஸ்யமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 மாதங்களில் முதல் முறையாக தங்கம் அதிக விலையில் வர்த்தகமானது. இது உள்நாட்டு தேவை மேம்பாட்டிருப்பை குறிக்கிறது. இதற்கு மாறாக சீனாவில் வாங்குபவர்கள் மேலும் விலையை சரிவுகளுக்காக காத்திருந்ததால் அங்கு அதிக விலை சற்று குறைந்தது. மத்திய வங்கிகளும் தொடர்ந்து தங்கத்தை குவித்து வந்தன. இது நீண்டகால விலைப்போக்குகளுக்கு ஆதரவளித்தது.